ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி சூப்பரான நல்ல டேஸ்ட்டான ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதில் ஒரு கடாயை வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். நான் கொஞ்சம் நல்லெண்ணையும் ரீஃபண்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வெடிக்குது. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பூண்டு இது மாதிரி உரித்து பெருசாக இருந்ததுனால கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் எடுத்துருக்கேன். அப்புறம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா புளி ஊற்றினதுக்கப்புறமா நம்ம காய் போட்டோன்னா வேகாது. அதனால் வெங்காயம் போட்டு வதங்கிட்டு இருக்கும்போதே கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா ஒரு 3/4 வாசி வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா மசாலா ஒன்று சேர வதக்கி விட்ட உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தக்காளி எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிக்கு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 துண்டு தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம குழம்பு ஒரு கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பச்சை மிளகா நான் முதல்ல போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால் 2 பச்சை மிளகா சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும். பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். வெதுன்னு வெண்ணி வச்சு அதில் நல்லா கருவாடை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கருவாடை சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக தலன்னு நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு வீடியோ போட்டிருக்கோம். அது வேறு மெத்தடு, இது வேறு மெத்தடு. அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கும். இது சிம்பிளான ஈஸி டேஸ்ட்டு. சிம்பிளாக ஈஸியான முறையில் இது கருவாட்டு குழம்பு, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கனாலும் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கிராமத்து ஸ்டைல் கருவாட்டு குழம்பு. பாருங்கள், நம்ம காயெல்லாம் நல்லா வெந்து தலன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா இந்த மெத்தடில் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாட்டு குழம்பு அமிர்தம் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இறக்க போகச்சில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இப்போ இதில் இறக்கிறோம். ஏன்னா அந்த காரம் புளிப்புலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் கருவாட்டு குழம்புல. அது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.